Hello everyone, இன்னைக்கு நம்ம class 11 physics unit 7ல இருக்கிற pressure due to fluid column at rest. So இந்த topic fluid column at rest. So இந்த topic தான் பார்க்க போறோம். Okay, a mountaineer climbing the mountain is able to experience a decrease in pressure with altitude. So இந்த மாதிரி இப்ப மவுண்டைன் இருக்கு, இவங்க ஏற என்ன ஆகும், இவங்க இந்த altitude மேல போக போக, altitudeனா என்னது, இந்த height தானே. So இந்த height மேல போக போக pressure கம்மியாகும். ஓகே, ஸோ அதை அவங்களால ஃபீல் பண்ண முடியும். மேலே போக போக அந்த ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அதே மாதிரி இப்போ ஸ்விம்மிங் பூலில் வந்து நம்ம டைவ் பண்ணுறோம் அப்படின்னா உள்ள ரொம்ப டெப்த்துக்கு உள்ளே போக போக ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேலே போக போக ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அதே இப்படி உள்ள டெப்த்தாக கீழே போக 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 ப்ரெஷர் வந்து increase ஆகும். In both the cases, the pressure encountered by the mountaineer and the diver is usually due to the hydrostatic pressure. ஸோ மேலே போனால் அந்த மவுண்டெயினியருக்கு என்ன ஃபீல் ஆகும், ப்ரெஷர் கம்மியாகிறது ஃபீல் ஆகும். அதே நம்ம டெப்த்தாக உள்ளே போகிறோம், டைவ் பண்ணுறோம் ஒரு ஸ்விம்மிங் பூலில் அப்படின்னா உள்ளே போக போக அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எதனால இந்த ப்ரெஷர் அப்படின்னா டியூ டு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ எதனால இந்த ஃபீலிங் வருது அப்படின்னா அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னால தான். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்க ஃப்ளூயிடால ஏற்படுற ப்ரெஷர். ஓகே, ஸ்டாட்டிக்கானா இது இப்போ ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ ஸ்விம்மிங் பூல்லனா அந்த தண்ணி எப்படி இருக்காது, ஓடாது, ஒரே இடத்துல தானே இருக்கும். ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரே இடத்துல தான் அந்த தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணின்றது வந்து ஓடாது இல்லையா. இப்போ நம்ம மவுண்டெயினுக்கு மேலே போக போக ஃப்ளூயிட்ஸ்ல கேஸும் வரும் இல்லையா. ஸோ கேஸ்ன்றது வந்து ஒரு ஃப்ளோலெல்லாம் இருக்காது, அது ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது என்னது, ஃப்ளூயிட்ஸ் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும் போது ஏற்படுற ப்ரெஷர் தான். ஸோ எந்த மோஷன்லயும் இருக்காது, ரெஸ்ட்ல இருக்கும் போது ஏற்படுற ப்ரெஷர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னர்ல லிக்விட் ஃபில் ஆயிருக்கு. ஓகே, அந்த லிக்விட்குள்ள ஒரு சாம்பிள், அதாவது ஒரு சிலிண்டர் வச்சுக்கிறோம். ஓகேவா, அந்த சிலிண்டருக்கு வந்து இது லெவல் 1, இது லெவல் 2. அந்த சர்ஃபேஸ்ல இருந்து லெவல் 1க்கு வரைக்கும் இருக்கிற ஹைட் வந்து H1, அந்த சர்ஃபேஸ்ல இருந்து லெவல் 2 வரைக்கும் இருக்கிற ஹைட் வந்து H2. இந்த சிலிண்டரோட ஏரியா, ஓகே, இந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ அது வந்து A. ஓகே, இப்போ அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, இது வந்து F1. இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், திஸ் இஸ் F2. ஓகே, அப்போ எஃபோட ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டூ ஏரியா இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்னா P1. ஓகே, லெவல் 1ல P1 ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, லெவல் 2ல P2 ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்ப லெவல் 1ல P1 இருக்குன்னா அந்த ஃபோர்ஸ் F1 இஸ் ஈக்குவல் டு P1 இன்டூ A அப்படின்னு வரும். ஓகே, P1 இன்டூ இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகேவா, அப்புறம் F2 வந்து என்னது, F2 is equal to P2 into A அப்படின்னு வரும். F2 is equal to P2 A அப்படின்னு வரும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. F1 வந்து P1A, F2 வந்து P2A. Let us assume the mass of the sample to be M. ஸோ மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் தானே. இப்போ ஒரு சிலிண்டர்னா அதோட மாஸ் வந்து நம்ம M அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் அண்டர் ஈக்லிபிரியம் கண்டிஷன் the total upward force is balanced by the total downward force. ஸோ இப்போ இது வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈக்லிபிரியம்னா அவ்வளோதான். இப்போ இது இவ்வளோ இந்த லெவலில் இருக்குது, அது எந்த இப்படி சேஞ்ச் எல்லாம் ஆகாமல் கரெக்டாக அவ்வளோ செட்டாக இருக்குது, ஈக்குலிபிரியமில் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னா அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை இந்த ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணிடும். அப்போ தான் வந்து இது ஈக்குலிபிரியமில் இருக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது கீழே போகும் இல்லையா. ஸோ அப்போ அது ஈக்குலிபிரியம் கிடையாது. இப்போ இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இது ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த சாம்பிள் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, மேலே இருந்து அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல F1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்வர்ட் டைரக்ஷன்ல F2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் கிராவிட்டி. ஓகேவா, அந்த கிராவிட்டியும் ஆக்ட் ஆகும், அதாவது அந்த பாடியோட வெயிட். ஓகே, அந்த வெயிட்டும் வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன், கிராவிட்டி வந்து டவுன்வர்ட் தானே. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்வர்ட், இங்க நான் கீழே வரைஞ்சிருக்கதை இவங்க மேலே போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்வர்ட்ல வந்து F2 இருக்கு, டவுன்வர்ட்ல வந்து F1 இருக்கு, பிளஸ் டவுன்வர்ட்ல mgயும் இருக்கு, அந்த பாடியோட வெயிட். mgனா என்னது, வெயிட். ஓகே, அந்த கிராவிட்டினால அதுக்கு ஒரு வெயிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த வெயிட், அப்போ இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, அப்பதான் வந்து இது ஈக்குலிபிரியம்ல இருக்கும். அப்போ நம்ம என்னென்ன எழுதலாம், F2 இஸ் ஈக்குவல் டு F1 பிளஸ் mg அப்படின்னு வரும்.
ஓகேவா? இது upward force வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் அது ஈக்லிபிரியம்ல இருக்கும். ஸோ F2 is equal to F1 plus mg அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது F2 இது வந்து is equal to F1 plus mg. In other words, the gravitational force will act downward, which is being exactly balanced by the difference between the forces. So நம்ம என்ன பார்த்தோம்? F2 is equal to F1 plus mg ன்னு பார்த்தோம். அப்ப இந்த கிராவிட்டியை எது பேலன்ஸ் பண்ணுது? F2 minus F1 is equal to mg அப்படின்னு வரும். ஸோ இந்த F1 இந்த சைடு போயிடுச்சுன்னா அதுதான் வந்து mg-யை பேலன்ஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ F2 minus F1 is equal to mg அப்படின்னு வரும். F2 minus F1 is equal to mg is equal to gravitational force. Fg na gravitational force. Okay. Let rho be the density of the water. ஓகேவா? ரோ வந்து நம்ம டென்சிட்டி வச்சுக்கணும்னா அந்த டென்சிட்டி எல்லாம் மாறாது. ஓகேவா? லிக்விட்க்கு வந்து ஒரு டென்சிட்டி இருக்கு அப்படின்னா அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகேவா? So rho be the density of water, then the mass of the water available in the sample element is, so mass நம்ம என்ன எழுதலாம்? Density into volume அப்படின்னு எழுதலாம். ஓகே. ஸோ இந்த வால்யூம் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஏரியா இன்டூ ஹைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் மாஸ் எப்படி எழுதிக்கலாம்? மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ வி. ஸோ இந்த வால்யூமை வந்து நான் ஏ இன்டூ ஹெச் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா வால்யூம் இப்போ இப்படி ஒரு சிலிண்டர் இருக்கு அப்படின்னா இந்த சிலிண்டரோட வால்யூம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த சிலிண்டரோட ஏரியா இன்டூ இந்த ஹைட். ஸோ இதானே இதோட வால்யூம். அப்போ மாஸை வந்து நான் டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு எழுதிக்கலாம். அந்த வால்யூமை நான் ஏரியா இன்டூ ஹைட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே. இந்த ஹெச்ன்றது என்னது? இந்த சிலிண்டரோட ஹைட். ஓகேவா? இந்த சிலிண்டரோட ஹைட் என்னது? H2 minus H1. ஸோ அதான் இந்த சிலிண்டரோட ஹைட். ஓகே. இது வந்து H2, இது ஃபுல்லா H2. H2ல இருந்து நான் இந்த பார்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த சிலிண்டரோட ஹைட் கிடைச்சிரும். ஸோ H2 minus H1 அப்படின்னு வரும். Okay, so mass is equal to rho into A into H2 minus H1. Okay வா? So நான் இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்னா அந்த gravitational force இருக்குல்ல அதுல அந்த மாஸோட வேல்யூக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போறேன். So Fg is equal to mg இல்லையா? So இந்த இடத்துல நான் மாஸ்க்கு பதிலாக இதை போட்டேன் அப்படின்னா என்னது? rho into A into H minus H1 into g அப்படின்னு வரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம மேலே என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்? F2 மைனஸ் F1 இஸ் ஈக்குவல் டு Fgன்னு பார்த்தோமா? ஸோ F2 மைனஸ் F1 இஸ் ஈக்குவல் டு Fg அப்படின்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? F2 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு F1 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். F1 பிளஸ் Fg அப்படின்னு வரும். ஸோ இந்த F1 நம்ம எப்படி எழுதலாம்? P2Aன்னு எழுதலாமா? நம்ம இங்கே பார்த்தோம்ல F2 is equal to P2A, F1 வந்து P1A அப்படின்னு வரும். ஓகே. ஸோ F1 வந்து P1A பிளஸ் Fg ஓட வேல்யூ என்னது? இந்த வேல்யூ. ஸோ ரோ இன்டூ A இன்டூ H2 மைனஸ் H1 இன்டூ G அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இருந்து ஏவை காமனா எடுக்கிறேன். இது ஒரு டேர்ம், இது ஃபுல்லா ஒரு டேர்ம். ஸோ நான் ஏவை காமனா வெளில எடுத்துட்டேன்னா உள்ள P1 பிளஸ் ரோ இன்டூ H2 மைனஸ் H1 இன்டூ G அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஏவும் கேன்சல் ஆயிடும். ஓகே. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? P2 is equal to P1 plus rho into H2 minus H1 into G. ஸோ இதுதான் ப்ரெஷரோட ஈக்குவேஷன். அதாவது P2னா இந்த இடத்துல வர ப்ரெஷர் வந்து இங்க இருக்கிற ப்ரெஷரை விட அதிகமா இருக்கும். ஓகே. இங்க இருக்கிற ப்ரெஷர் வந்து இங்க இருக்கிற ப்ரெஷரை விட அதிகமா இருக்கும். எவ்வளவு அதிகமா இருக்கும்? P2 is equal to P1 plus இந்த இது அதிகமா இருக்கிறது rho into height into G. Rho na the density of the liquid, G na acceleration due to gravity, H2 minus H1 na அந்த சிலிண்டரோட height. ஓகேவா? ஸோ இந்த சிலிண்டரோட height. இப்போ இந்த P2 வந்து இந்த P1 ஓட rho into H2 minus H1 into G. ஓகேவா? ஸோ அவ்வளோ வேல்யூ அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிலிண்டர் இருக்குல்ல இந்த சிலிண்டரை தூக்கி அப்படியே இந்த சர்ஃபேஸ்ல வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த லெவல் 1ம் இந்த சர்ஃபேஸ் ஈக்குவலா இருக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அப்படி வச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ if we choose the level 1 at the surface of the liquid and the level 2 at the depth h, ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ இந்த சிலிண்டர் இருக்குல்ல
இந்த சிலிண்டரை தூக்கி நான் மேலே வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு H1 வந்து 0 ஆயிடும். ஓகே, H1ன்ற இதுவே இருக்காது. ஸோ இது H1 0. அப்புறம் அந்த லிக்விட்ல இருந்து சாரி அந்த சர்ஃபேஸ்ல இருந்து இந்த லெவல் 2 வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நான் Hன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓகேவா. ஸோ இந்த கண்டெய்னர் இருக்கு, இந்த கண்டெய்னர்ல லிக்விட் இருக்கு. அந்த லிக்விட் சர்ஃபேஸ்லேயே நான் எடுத்துட்டு போய் இந்த இதை வச்சுட்டேன் அப்படின்னா லெவல் 1 இருக்குல்ல, அந்த லெவல் 1 இருக்காது. ஓகே, அந்த லெவல் 1 வந்து சர்ஃபேஸ்க்கு போயிடும். ஸோ இந்த H1 வந்து நம்மளுக்கு 0. அப்புறம் இந்த ஹைட்டை வந்து நான் Hன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வரும், சாரி எந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ H1 வந்து நம்மளுக்கு 0 ஆயிடும். P1 நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா PA அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல P1 என்னது, இங்க இருக்கிற பிரஷர். ஓகே, அந்த லெவல் 1ல இருக்கிற பிரஷர். இப்போ லெவல் 1 வந்து சர்ஃபேஸ்ல இருக்கு. சர்ஃபேஸ்ல எதோட பிரஷர் இருக்கும், இந்த அட்மாஸ்பியரோட பிரஷர் இருக்கும், இந்த ஏரோட, இங்க இருக்கிற ஏரோட பிரஷர் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், P1 வந்து PA அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த இடத்துல இருக்க பிரஷர் வந்து P2 வச்சுக்காம வெறும் Pன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ P2க்கு பதிலாக Pன்னு வச்சுக்கிறோம். P1க்கு பதிலாக P அந்த அட்மாஸ்பியர் பிரஷர் வச்சுக்கிறோம். ஸோ PA. ஓகே, ஸோ அப்போ அப்படி வச்சு நம்ம அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம். ஸோ இந்த P2க்கு பதிலாக நம்ம என்ன வச்சுக்கிட்டோம், Pன்னு வச்சுக்கிட்டோம். P1க்கு பதிலாக PA அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இந்த டென்சிட்டி அப்படியே தான் இருக்கும். இந்த H2 மைனஸ் H1ன்றது அந்த சிலிண்டரோட ஹைட்டு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அந்த சிலிண்டரோட ஹைட் வந்து H இல்லையா. ஸோ அந்த H2 மைனஸ் H1க்கு பதிலாக நான் Hன்னு போடுறேன் இன்டூ G. ஸோ இது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, ப்ரெஷருக்கு. ஸோ P is equal to PA plus rho GH அப்படின்னு வரும். Therefore, the pressure at a depth H is greater than the pressure on the surface of the liquid. ஆமா தானே, ஏன்னா இப்போ இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் வந்து இங்க இருக்கிறதோட அதிகமா தான் இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு, ரோ GH அதிகமா இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து PAன்னு இருந்துச்சுன்னா இங்க வரும்போது நம்ம PA பிளஸ் ரோ GH பண்ணாதான் இங்க இருக்கிற ப்ரெஷர் வரும். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல இருக்க ப்ரெஷரோட உள்ள நம்ம டெப்த் போக போக pressure increase ஆகும். ஓகே, if the atmospheric pressure is neglected or ignored, then the pressure at the depth H is rho GH. ஸோ இதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு 0 ஆயிடும். ஸோ pressure is equal to rho GH அப்படின்னு வரும். For a given liquid, rho is fixed and G is also constant. Then the pressure due to fluid column is directly proportional to the vertical distance or height of the fluid column. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து எது மேல டிபெண்ட் ஆயிருக்கு, ரோ மேல, G மேல, அப்புறம் H மேல. இந்த ரோ அப்படின்றதும் கான்ஸ்டன்டான வேல்யூ தான். இப்போ நம்ம ஒரு லிக்விட் எடுத்தோம் அப்படின்னா அந்த லிக்விடுக்கு வந்து ரோ மாறாது. அதே மாதிரி Gயும் ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ தான். அப்போ இந்த ப்ரெஷர் வந்து எதுக்கு மேல டைரக்ட்லி டிபெண்டா இருக்கு, ஹைட்டுக்கு மேலதான். ஹைட் நல்லா உள்ள போக போக ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சு, அந்த டெப்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். மேல போக போக ப்ரெஷர் வந்து கம்மி ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ஹைட் மேலதான் டைரக்ட்லி டிபெண்டா இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. This implies that the height of the fluid column is more important to decide the pressure and not the cross-sectional area or base area or even the shape of the container. ஸோ அந்த ப்ரெஷரை டிசைட் பண்றது வந்து எது, மெயினா அந்த ஹைட் தான். ஓகேவா, ஸோ இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி ரெக்டாங்கிளா இருக்கலாம், இல்லை ஒரு இந்த மாதிரி ஃபிளாஸ்க் மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கலாம், இல்லை சர்க்கிளா இருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இல்லை அந்த பேஸ் ஏரியா அது மேலே அது டிபெண்டா கிடையாது. அது எவ்வளோ ஹைட் இருக்கோ ஸோ அது மட்டும் தான் ப்ரெஷரை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் பாரடாக்ஸ். When we talk about liquid at rest, the liquid pressure is same at all points at the same horizontal level. ஓகேவா, நம்ம இங்க என்ன பார்த்தோம், ஸோ இப்போ இந்த ஹைட்டை பொறுத்து தான் வந்து ப்ரெஷர் வந்து இருக்கு. ஓகேவா, அந்த ஹைட்டு எவ்வளோ இருக்கோ ஸோ அதை பொறுத்து தான் ப்ரெஷர் இருக்கு. அதே வந்து நான் ஒரே ஹரிசாண்டல் லெவல்ல, ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்க ப்ரெஷரும் இந்த பாயிண்ட்ல இருக்கிற ப்ரெஷரும் பார்த்தா அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு, சேம் ஹைட்டு தானே ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஸோ இதோட ப்ரெஷரும் சேமாக தான் இருக்கும். ஸோ வெர்டிக்கல் ஹைட் இருக்குல்ல, அந்த வெர்டிக்கல் ஹைட் சேஞ்ச் ஆக ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க இருக்கிற பாயிண்ட்டுக்கும் இங்க இருக்கிற பாயிண்ட்டுக்கும் நான் ப்ரெஷர் பார்த்தேன்னா இது வந்து இதோட கம்மியா இருக்கும், இதுதான் அதிகமா இருக்கும். அதே நான் ஹரிசாண்டலா இருக்கிற இந்த இடத்துல நான் எந்த பாயிண்ட்ல வச்சு பார்த்தாலுமே இந்த எல்லா பாயிண்டோட ப்ரெஷரும் சேமா தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஹரிசாண்டலா நம்ம பார்த்தோம்னா எல்லா பாயிண்ட்ஸோட ப்ரெஷரும் சேமா தான் இருக்கும். ஓகே, this statement can be demonstrated by an experiment called hydrostatic paradox. ஸோ இதை வந்து நம்ம hydrostatic paradox அப்படின்ற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா,
இப்போ இங்கே 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் கண்டெய்னர் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், இது வந்து ஒரு சர்க்கிளில் இருக்கு, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 கண்டெய்னர் இருக்கும்போது இந்த 3 கண்டெய்னர்லையுமே நம்ம சேம் லெவல் ஆஃப் வாட்டர் ஃபில் பண்றோம் அப்படின்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தோட வாட்டர் லெவலும் சேமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேம் லெவல் ஆஃப் வாட்டர் ஃபில் பண்றோம் அப்படின்னா இந்த 3தால ஏற்படுற ப்ரெஷர் வந்து சேமா தான் இருக்கும். இது எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷரும் இது எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷரும் இது பண்ற ப்ரெஷரும் சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்வேஸ் இப்படி உல்டாவாகவும் சொல்லலாம். இப்ப 3 கண்டெய்னர் வந்து சேம் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னா அதோட லெவல் வந்து சேமா இருக்கும், அந்த ஹைட் வந்து சேமா இருக்கும். ஓகே, இது வந்து இந்த ஏரியா மேலேயோ இந்த வால்யூம் மேலேயோ வந்து டிபெண்ட் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பியோட ஏரியா வந்து சியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கா. இது வந்து இவ்வளோதான் ஏரியா இருக்கு, இது வந்து இதோட பார்க்கவே தெரியுது, இதோட இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. பட் இருந்தாலுமே இது பண்ணுற ப்ரெஷரும் இது எக்ஸர்ட் பண்ணுற ப்ரெஷரும் சேமாக தான் இருக்கு. ஸோ அந்த ஏரியா மேலேயோ அந்த வால்யூம் மேலேயோ அது டிபெண்ட் கிடையாது, அது வந்து இந்த ஹைட் மேலே மட்டும்தான் டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹரிசாண்டல் லெவலில் நம்ம இப்போ இப்படி ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இந்த பாயிண்ட்ல இருக்க ப்ரெஷர் இங்கே இருக்க ப்ரெஷர் இங்கே இருக்க ப்ரெஷரை நம்ம பார்த்தோம்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஷேப் ஆஃப் த கண்டெய்னரோ அந்த ஏரியா ஆஃப் த கண்டெய்னரோ அதில் சம்மந்தப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.